ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவ தேர்வு 2025க்கான கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரிஜினல் கொஷின் பேப்பர் வேற ஒரு மாவட்டத்தில் நடந்தது. ஸோ இனிமே யாரெல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா புக்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சேஞ்ச்னா ஒரு சில சிலபஸ் ஒரு சில கொஷின்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்ல மாடல் கொஷின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. பட் இது எல்லாமே லாஸ்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் தான். பட் இது இந்த வருஷம் நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர். என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே இந்த சேனலில் வரும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் வந்து நான் 11th ஸ்டாண்டர்டோடைய ஆல் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் லிங்க்லாம் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேறு சப்ஜெக்டோடைய கொஷின் பேப்பர் இல்லை தமிழோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே வேணும்னாலும் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மினி 2.0 சேனலோடைய லிங்க் கொடுத்துருப்பேன். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறேன். ஏன்னா அதுலேயுமே நான் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன்னா இந்த தடவை வந்து நான் மேக்ஸிமம் இந்த வருஷம் இது வரைக்கும் நல்ல மார்க் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் எடுத்திருக்காங்க. பட் இந்த வருஷம் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோஸ் நிறையா ஸ்டடி பிளான்லாம் கொடுத்து லைக் ஒரு சிபிஎஸ்சி சிலபஸுக்கு எப்படி அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களோ ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கொண்டு வரணும்னு பார்க்குறேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனோட லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கல்வி மினி 2.0. ஸோ என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இனமொழி குறித்த ரசூம் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக 500 குறிப்பு வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து உழுவோர் கெல்லாம் விழுமிய வேந்து நீர். ஸோ தொடரின் பொருள் கேட்டிருக்காங்க. நீளும் கைகளில் தோழமை தொடரும், நீளாத கைகளில் நெஞ்சம் படரும், தொடை நயங்களை எடுத்தெழுதுக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இனமொழி குறித்த ரசூல் கம்சதோ இது மட்டும்தான் லாஸ்ட் இயரில் உள்ள அந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே புதுசாக வந்த கொஷின்ஸு. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன், இதெல்லாமே லாஸ்ட் இயர் இருந்தது தான். 5 வேளாண் மந்திரங்கள் யாவை, இதெல்லாம் புதுசாக வந்த கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டின் மாநிலம் பற்றி சிறுகுறிப்பு வருக, இது முன்னாடி இருந்த கொஷின் தான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அடுத்தது இலக்கண குறிப்பு கடிநகர் அப்படி இல்லாட்டி ஆடுகம் அப்படிங்கிறதுக்கான இலக்கண குறிப்பு. பகுபத உறுப்பு இலக்கணம் தருக, முளைத்த அல்லது அயர்ந்து, ஸோ அது பார்த்துக்கோங்க. புணர்ச்சி விதி தருக, உழுதுழுது இல்லாட்டி பேரழகு, ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. கலைச்சொல் தருக ஆஸ்தட்டிக்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிலாசபர், ஸோ இதுக்கான கலைச்சொற்கள் ஸோ தெரியும் நினைக்கிறேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றியது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். ஸோ இதை வந்து எழுத்து வழக்கில் நீங்கள் எழுதணும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து சொற்களை ஒருங்குபடுத்தி எழுதுறது தமிழாக்கம். ஸோ தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா வின்னர் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி. ஸோ ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதை அடுத்து இன்குலாப்பு உலகுக்கு வேண்டும் நான் ஒரு துளியாக கூறுவதன் நயம். அடுத்து இவ்வையின் யாமெல்லாம் செவ்விதழ் துண்ணில் தலைப்பு இடமில்லை, இடம் சுட்டி பொருள் கம்தர், இதெல்லாம் இப்போ புதுசாக வந்த கொஷின். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கவிதை ஒரு படைப்பு செயல்பாடு, இதுவுமே புதுசாக வந்த கொஷின் தான், பார்த்துக்கோங்க. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமாக நும் கருத்தை எழுதுக. ஸோ இதெல்லாம் முன்னாடியே இருந்தது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த இடம் சுட்டி இந்த யாமெல்லாம்னு இருக்குல்ல செவ்விதழ் துண்ணில், ஸோ அந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகலாம் நியூ கொஷின் தான், பார்த்துங்க. மேக்ஸிமம் எல்லாமே நியூவாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 11th. ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளையும் கவிதையில் வெளிப்படும், இதுவும் புதுசு கொஷின் தான். அடுத்தது சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மையை என்னும் தலைப்பில் மேடை பேச்சு. ஸோ இதெல்லாம் எப்பவும் போல உள்ளது தான். சிம்பனி தமிழரும் ஆஸ்கார் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய பணிகள், ஸோ இதுவும் எப்பவும் உள்ளது தான். 7 தொடக்கி வைத்து இந்த கொஷின் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் முதல் இடைப்பருவ தேர்வு கொஷின் பேப்பர். ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2-3 டிஸ்ட்ரிக்டில் நடந்த கொஷின் பேப்பரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் கல்வி மினி 2.0 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.